அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் அப்படின்னாலே தினந்தோறும் நாள்தோறும் சொல்லலாம். தினந்தோறும் நாள்தோறும் எல்லாம் ஒன்றுதான். பட் நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய மக்கள், நிறைய பயணங்கள், நிறைய விஷயங்களை நான் நாள்தோறும் புதிதாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள், எனக்கும் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் இல்லையா, நம்ம வாஸ்து பார்க்க போகும்போது அந்த இடங்கள்ல கற்றுக்கொண்ட பாடங்கள், நான் சில விஷயங்களை எடுத்துரைத்த விதம், அதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நான் போன வீடியோவில் கண்டினியூன்னு சொல்லியிருந்தேன். இந்த தென்மேற்கு மூலையில் பெட்ரூமில் பீரோல் வைக்கிறது வழக்கம். பீரோலை பற்றி பீரோலில் செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள், ஒரு முக்கியமான ஒரு 2-3 விஷயங்களை நம்ம பார்ப்போம் இன்றைக்கு. இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன் நான் இப்போ இதை மீண்டும் ஒரு தகவலாக வலியுறுத்துகிறேன் அப்படின்னா, என்னுடைய பழைய வீடியோக்களில், நிறைய வீடியோக்களில் நான் தென்மேற்கை பற்றி பேசியிருந்தாலும் இது ஒரு புது அப்டேட் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை நம்ம மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. சரி, நம்ம பார்க்கக்கூடிய இந்த தென்மேற்குன்னு சொல்கிறோம் இல்லையா, தென்மேற்கு மூலையில் தான் பீரோல் வைக்கணும். தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலை மாஸ்டர் பெட்ரூமில் தான் வடக்கு பார்த்து பீரோல் வைக்கலாம், இல்லை கிழக்கு பார்த்து வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் அதுக்காக வடக்கு பார்த்து வைக்கணுமா, கிழக்கு உங்கள் இட வசதிக்கு ஏற்ப வச்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மூளையை ஒட்டாதீங்க. இந்த மூளையை கார்னர் பண்ணி அடைக்காதீங்க. நம்பர் 2, இது முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரோவில் கொண்டு போய் நேராக கொண்டு போய் அந்த மூளையில கொண்டு போய் அடைச்சி அது கேப்பே இருக்காது. அந்த இடத்துல அந்த கேப் இல்லாமல் அது அப்படியே அந்த இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கரையாக ஆகி அது ஃபுல்லாக ஒரு தூசி, அதை க்ளீன் பண்ண இல்லாமல் அது ஒரு மூளையை கட் பண்ணி ஃபுல்லாக அடைப்பட்டு போன மாதிரி அது ஒரு மூச்சு திணறலுக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சில விஷயம் நம்ம போல பிறரையும் நேசின மாதிரி அந்த பீரோல் கூட நீங்கள் ஒரு வீட்டை எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு மூளையும் ஒட்டக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய முதல் நோக்கமே. அப்போ நீங்கள் ஒரு பீரோல் வைக்கிறீங்கன்னா கிழக்கு பார்த்து வச்சுக்கோங்க, வடக்கு பார்த்து வச்சுக்கோங்க. பீரோல் வைக்க இடமே இல்லை சார் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்கான ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கபோர்டு மாதிரி உங்களுடைய அந்த சுவர்லேயே தென்மேற்கு மூலையில் அந்த சுவரில் கார்னர் ஒட்டாமல் ஒரு சின்ன ஒரு கபோர்டு மாதிரி கூட நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போல் நிறைய சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது. வாஸ்து நிபுணர்கள்லாம் இந்த கொத்தனார் வாஸ்து பார்த்தாங்க சார், வாஸ்து இன்ஜினியர் வாஸ்து பார்த்து தான் கட்டினாரு அப்படிங்கிற வார்த்தைகளும் நிறைய பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நான் பார்க்குறேன். கிடையாது, நிச்சயமாக அது கிடையவே கிடையாது. ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து ஒரு வாஸ்து நிபுணர் வீடு கட்டுறாரு அப்படின்னா ஓகே, ஒரு வாஸ்து நிபுணர் படிச்சிருக்காரு, ஒரு வாஸ்து முறைப்படி வீடு கட்டுறாரு அப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய விஷயங்கள் அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். வாஸ்து தெரியும், ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக நமக்கு ஐடியாஸ் அவருக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். திறமைகளை நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் சில விஷயங்களை பண்ணணும். அந்த வகையில் அந்த தென்மேற்கு மூலையில் வைக்கக்கூடிய பீரோல் பார்த்து வடக்கு பார்த்தும் வச்சுக்கோங்க, கிழக்கு பார்த்தும் வச்சுக்கோங்க. வடக்கு பார்த்து வைப்பது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பீரோலில் கண்ணாடி வைக்கிறது நான் நிறைய வீடுகளில் பார்க்குறேன். பீரோலில் இந்த கண்ணாடி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது அப்படியே எந்திரிச்சோடனே முகத்தை பார்க்குறது, அதாவது பெட்ரூமில் நீங்கள் முடிந்த அளவு அந்த பீரோலில் கண்ணாடி இருக்கக்கூடாது. இது முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பீரோலுக்கு உள்ள இப்போ பீரோலை பார்த்தாச்சு. பீரோல் எப்போதுமே சதுரம் அல்லது செவ்வகமாக தான் இருக்கணும். இது முக்கியமான விஷயம். இந்த ஆர்ச்சி போன்ற அமைக்கிறது, கோபுரம் போல அமைக்கிறது, இது வேண்டாம். அதே போல் பீரோலுக்கு வெளியில் அந்த சாமி படங்கள் பொறுத்துறது, பீரோல் வெளிப்பக்கம் கூட இப்போ மரத்தில் செய்வாங்க இல்லையா, அதை மகாலட்சுமி உருவம் கொண்ட படங்களை அச்சிடப்படுவது, இதெல்லாம் தவிர்த்தலாம். ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான ஒன்று. இது மிக பெரிதளவில் நான் எல்லா வீடுகள்லையுமே சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய, வலியுறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன்.
இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கும் நம்ம இந்த விஷயத்த புதுசாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பீரோல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பீரோவில் தயவு செய்து பணம் நீங்கள் 100 ரூபாய் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த பீரோவில் 100 ரூபாய் மட்டும் பணத்தை மட்டும் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் உணருங்க. அது என்ன நடக்குது, அது எவ்வளவு பணத்தை ஈர்க்குது, எந்த அளவு நமக்கு நல்லது பண்ணுதுங்கிறத நீங்கள் உணர்ந்த பிறகு கமெண்ட் பண்ணுங்கள். பீரோவில் போய் பணத்தை தவிர ஒரு கபோர்டில் தான் பணம் வைப்போம், ஒரு கபோர்டு போதாதா பணம் வைக்கிறதுக்கு, போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு கபோர்டுக்காக பணம் வேணும் இல்லையா? நீங்கள் ஒரு கபோர்டில் ஒரு சிறிதளவு அந்த உள்ள லாக்கரில் மட்டும் பணம் வைக்கிறீங்க, மற்ற இடங்களில் ஃபுல்லாக துணிகள், தேவையற்ற பொருட்கள். இது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே பணம் உங்களை தேடி நிச்சயமாக வரும். தேடி வரும் சொல்கிறத விட தேடி வந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? அதனால தான் நான் இது பணத்தை பற்றி நான் இதுவரை நான் பேசினதே கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை பற்றி நான் உங்களுக்கு மிக தெளிவாக இன்னும் நான் அந்த பணம் குறித்த சில நாலேஜபிள் விஷயங்களை நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் தெரியப்படுத்துகிறேன். ஆனால் நீங்கள் இப்போ இந்த பீரோவில் இம்மீடியட்டாக இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் பீரோவில் நீங்கள் என்கிட்ட காசே இல்லை சார், 10 ரூபா தான் இருக்குனான்னு பரவாயில்ல, நீங்கள் அந்த தென்மேற்கு அறையில் இருக்கக்கூடிய பீரோவில் வைங்க. எந்த இதுவும் வைக்காதீங்க. துணிமணிகள் வைக்கிறது, அப்புறம் இப்போ நீங்கள் வீட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாமா சார் அப்படின்னா வச்சுக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எது அதிகமாக தேவையோ அதை வைங்க. துணி அதிகமாக தேவைன்னா துணியை வைங்க, பணம் அதிகமாக தேவைன்னா பணம் வைங்க. 2 3வது டாக்குமெண்ட்ஸ் அதிகமாக வேணும், அடுத்தவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதிகமாக எனக்கு இடங்கள், அதாவது நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகப்படியாக அந்த தென்மேற்கில் ஸ்டாக் பாயிண்டாக, அதுதான் ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. உயரக்கூடியதாகவும் அது ஒரு சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக அப்படிங்கிறது அந்த தென்மேற்கு தான். அப்போ தென்மேற்கு அறையில் நீங்கள் அந்த பீரோவில் கொண்டு போய் தேவையற்ற லேடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பட்டு சேலைகள், பேண்ட்டு, சட்டை, பிள்ளைங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு, இது போல் இல்லாமல் கபோர்டாக வச்சுருக்கேன் சார், நான் ஒரு கபோர்டு வச்சுருக்கேன் சார் அப்படின்னா அந்த கபோர்டுமே அந்த கேஷ் பாக்ஸை ஒட்டக்கூடாது. அந்த ஒரு செல்ஃப், ஒரு ரேக்கு, அந்த தென்மேற்கு ஃபுல்லாக ஒரு ரேக் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபுல்லுமே பணமாக தான் நீங்கள் வைக்கணும். எல்லாம் ஒரு 4 ரேக் வச்சுருக்கீங்கன்னா 4 ரேக்லேயும் ஒரு 100 ரூபா வைங்களேன், வச்சு பூட்டி வைங்க. இது முக்கியமான பதிவு, இதை பயன்படுத்தி பாருங்கள். பணம் இல்லாதவங்க, பணத்தை நோக்கி பிரயாணப்படுறவங்க, இது போல் நல்ல விஷயங்களை பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரோவில் எப்போயுமே லாக் பண்ணி வைங்க. அதை அந்த லாக் பண்ணி சாவி அந்த பீரோவிலே வைக்கிறது அது தேவையற்ற ஒரு விஷயம். அப்புறம் ஓப்பனாக இருக்கக்கூடாது. பீரோல் அப்படிங்கிறது ஓப்பன், லாக்கர் எப்போதுமே ஓப்பனில் இருக்கக்கூடாது. லாக்கரை எப்போவுமே, லாக்கருங்கிறதுக்கு பேரே அது லாக் பண்ணி இருக்கணும், அதுதான் விஷயம். அப்போ நீங்கள் அதை பூட்டி வைப்பது நல்லது. நீங்கள் திறந்து அடிக்கடி அதை நீங்கள் திறந்து பார்த்து அதை வணங்குவது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு ப்ரேயர் பண்ணலாம் இல்லையா, நன்றி அப்படின்னு சொல்லலாம். தினந்தோறும் நீங்கள் திறக்கிறீங்க, உங்கள் தேவையான பணத்தை எடுக்கிறீங்க, மறுபடியும் உள்ளே வைக்கிறீங்க. அதற்கான நேரங்கள், அதற்கும் ஒரு நேரம் ஒதுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளோதான். இவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா வாஸ்து நிபுணர் வந்தார், வீடை பார்த்தாரு. நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் மிக அருமையாக, மிக நேர்த்தியாக என்னுடைய வீடியோ பார்த்துருக்காங்க. அதை அற்புதமான முறையில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ உங்கள் வீடியோ பார்த்து தான் சார் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நன்றி, அதாவது என்னுடைய சார்ஜஸில் நான் ஒரு 10% அவங்களை கம்மி பண்ணி தான் வாங்கினேன், குறைச்சி வாங்கினேன். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். எங்கேயோ இருக்கிறாங்க, எங்கே இருந்தோ ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருந்தோ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு முன்னேற்றம் வராதா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதா அப்படின்னு சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்குது. அந்த மாற்றங்களை வச்சு நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்களை இன்டிமேட் பண்ணிடு. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்தோம், யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்தோம். அது கிடையாது.
லைஃப்ல என்ன என்ன சேஞ்சஸ், என்ன மாற்றம் நடந்தது, அதுதான் முக்கியம். மாற்றம் என்ன, ஏற்றம் என்ன, இதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உங்களை யூடியூப்ல பார்த்தேன், யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். யூடியூப்ல தான் எல்லாரும் பார்ப்பீங்க, யூடியூப்ல பார்ப்பாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்த்தாலும் கூட என்ன இம்ப்ளிமெண்ட், என்ன மாற்றம் அப்படிங்கிறது தான் நான் சில பேர்கிட்ட பார்ப்பேன். சும்மா பார்ப்பாங்க இல்லையா, யூடியூப்ல வாஸ்து கன்சல்டன்ட். இப்போ திருநெல்வேலி மக்கள்லாம் என்னுடைய நம்பர் திருநெல்வேலின்னு போட்டிருக்கணுன்னே உடனே கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதை வாட்ச் பண்ணுறது கூட கிடையாது. சில பேர் தெளிவாக பார்த்து இவர் சொல்கிற விஷயங்கள் சரியான முறையில் இருக்குதா, சரியான முறையில் அதை அணுகுமுறை பண்ணுறாரா, நல்ல விஷயங்களை சொல்கிறாரா அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு நம்ம அழைக்கக்கூடிய அந்த மக்கள் மிக மிக ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு நபர்களில் முக்கியமான நபர்கள்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க கவனத்திற்குரிய மக்கள். நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி எவ்வளோ பெரிய எனக்கு ரொம்ப ரொம்ப அது நான் பிடித்தமான ஒன்றாக நான் பார்க்குறேன். அதனால் வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா அந்த பீரோல், கேஷ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் மிக நேர்த்தியாக அதை பயன்படுத்தினா, உள்ள பீரோவுக்குள்ளே சாமி படம் வைக்கலாமா, என்னெல்லாமோ பொருட்கள் வைக்கலாமா, இதெல்லாம் உங்களுடைய விருப்பம். நான் எந்த பொருட்களையும் வலியுறுத்தவில்லை. சாமி ஃபோட்டோ வைக்கலாமா அப்படின்னா சில பேர் அதை நம்பிக்கைக்குரிய வைக்க சொல்லலான்னு இப்போ நான் சொன்னேன்னு வைங்களேன், அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு பத்தி காட்டுவீங்க இல்லையா, ஒரு பத்தி அதை ஒரு பூஜை அறையாக மாற்றுவீங்க. அதனால் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன், அவ்வளோதான். இதற்கு காரணம் இதுதான், வைக்க வேண்டாம். பூஜை அறை தனியாக இருக்க அந்த ஒரு அறையில் வச்சுக்கலாம். அப்போ வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா பீரோல் இன்று முதல் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.